வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் காய் பறிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு நைட்டு சரியான மழை தான். இதில் எப்படியோ தவறி நம்ம முள்ளங்கி செடி வளர்ந்துருச்சுங்க. முள்ளங்கி நம்ம ஃபஸ்ட்டு முள்ளங்கி எடுத்துக்குவோம். இதை நம்ம முள்ளங்கிலாம் அறுவடை ஆயிடுச்சு நம்ம தோட்டத்தில். இது தவறி நம்ம தோட்டத்தில் தான் காய் நிறைய இருக்குது. அதில் தவறி வந்த காய் தாங்க முள்ளங்கி. இதில் அது இல்லாமல் நம்ம வெண்டைக்காய் தோட்டத்தில் மெரிச்சு முள்ளங்கி அமுக்கி விட்டுட்டோம். அதுலேயே தவறி போய் எப்படியா 2 முள்ளங்கி வந்துச்சு. முள்ளங்கி பறிச்சுக்கணும். அடுத்தது பீன்ஸு தாங்க. பீன்ஸுக்கு அளவே கிடையாதுங்க, பறிக்கவே முடிய மாட்டேங்குது நம்மளால். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பீன்ஸ் பறிக்கிற வேலையை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்சு நிமிர்ந்து பறிக்கத்தே நம்மளுக்கு இடுப்பு வேறு வரமாட்டேங்குதுங்க. முடிஞ்சு நிமிர்தான் இருக்குது. நிமிர்ந்த இடுப்பு தாங்க முடியல. பறிச்சுக்குவோம். பீன்ஸு காய் இல்லைனாலும் நம்மளுக்கு காய் இல்லைன்னு கவலைப்படுவோம். காய் இருந்தாலும் பறிக்க முடியலன்னு கவலைப்படுவோம். இது நம்மளுக்கு பொங்கலுக்கு இது ஒரு வேலையாக போச்சு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு அளவுக்கு மீறி காய் இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க. பறித்து நம்மளால் க்ளீன் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. இது பறிக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. சரி, அங்கட்டியும் பீன்ஸை பறிப்போம். பறித்து முடிச்சுட்டு அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில். பீன்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு அளவில்லாத காய்க்குதுங்க. இது நம்ம 10வது முறையாக 10-11 வாட்டி ஆகிட்டுருக்குங்க பீன்ஸ் பறிக்கிறதுல. இது வேறு ஹைட்டாக இருக்கிறதால பறிக்க முடிய மாட்டேங்குது. எட்டி பறிக்கத்தான் இருக்குது. சரி, பீன்ஸ் பறிப்போம். அங்கட்டியும் போய் ஃபுல்லாக பறிக்கிறத காமிச்சுன்னா சரி நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால் நான் பறித்து அடுத்தது வெண்டைக்காய் பறிக்கலாங்க. வெண்டைக்காய்க்கும் ஒரு அளவே இல்லைங்க நம்ம தோட்டத்தில். ஆனால் வெண்டைக்காய் இப்போலாம் கொஞ்சம் அறுவடை ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 15 வாட்டி பறிச்சுட்டு இருக்கோம். வெண்டைக்காயும் ரொம்ப அறுவடை ஆயிடுச்சு. இப்போ சரியாக காய்க்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது காய்ச்சிருது. வெண்டைக்காயும் பறிச்சுக்குவோம். பறிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தோட்டத்தில். வெண்டைக்காவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காவும் காய்ச்சிச்சு பறிச்சுட்டோம். எப்படியோ நம்மளுக்கு தேவையான காய் வெண்டைக்காய் இருக்குது. பறிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது இதை இப்படியே வச்சுட்டு தூக்கின்னு போக முடியாதுங்க. நம்ம இப்படிக்கா வச்சுட்டு அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் கொய்யாக்காய் இருக்குது. கொய்யாக்காவை பறிக்கலாம். நம்மளுக்கு கொய்யாக்காய் எட்டவே மாட்டேங்குதுங்க. கொய்யாக்காவை பறிச்சுக்கணும். நம்ம இதில் தாங்க நம்மளுக்கு கொய்யாக்காய் பறிக்கிறது. கொய்யாக்காவையும் பறிச்சுக்குவோம். கொஞ்சம் காயாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குதுங்க. நாட்டுக்காய் கிடையாது இது. ஏதோ வந்த காயில் தவறி தேறிச்சு நம்ம தோட்டத்தில். கொய்யாக்காவும் ஓரளவுக்கு இருக்குது, பறிச்சுக்குவோம். இது காய் ஓரளவுக்கு பரவாயில்ல. கொய்யாக்காவும் பறிச்சுக்கினேன். சரி, எங்கே ஒன்று பூங்கா இருக்குது. இந்த கொய்யாக்காய் பாருங்கள், அணில் சாப்பிட்டுருக்குது. ஆனால் இதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அணில் சாப்பிட்ட கொய்யாக்காவை பறிச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், கொய்யாக்காவையும் பறிச்சுக்கணும். அடுத்தது மக்காச்சோளம் பாருங்கள், காற்றுல வேற ஒன்று வீழ்ந்துட்டுருக்குது. மக்காச்சோளம் வச்சுக்கிட்டோன்னு பரவாயில்ல. மக்காச்சோளம் வச்சுக்குதுங்க. ஆனால் முத்தி இருக்குதா என்னன்னு தெரியல. பறிக்கலாமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக்கு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, தோட்டத்தை ஓகே. கொய்யாக்காய் பறிச்சிக்கினேன். வெண்டைக்காய், பீன்ஸு, முள்ளங்கி, நம்மளுக்கு தேவையான எல்லாமே தோட்டத்தில் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயத்தை ஆதரிங்க. ஓகே, பாய்.